வாழ்க்கையில் ஐஃபோனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டெய்லி பண்ணுற டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் லைக் ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற டெய்லி மெயில்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஐமெசேஜ் யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த ஐமெசேஜஸ், அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் மொபைலில் தான் பண்ண போகிறீங்க. இப்படி இருக்கும்போது உங்கள் ஐஃபோன் இன்னும் ஜாஸ்தி செக்யூராக இருக்கணும்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. பட் ஐஃபோன் ஆல்ரெடி உங்களுக்கு செக்யூர் தான். ஏன்னா நீங்கள் எவ்ரி ஆப்பிள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட்வேர் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தோம் அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணியே பண்ணுவாங்க. அதாவது ப்ரைவசி. எவ்ரி இயர் அவங்க ப்ரைவசியை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போய்கினே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஆல்ரெடி செக்யூராக இருக்கிற ஐஃபோன் இன்னும் ஜாஸ்தி செக்யூர் ஆகும். ஸோ அது எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கனாக்கா, என்னோட பேர் கிஷோர் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் வேர்ல்ட் இன் தமிழ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் உங்கள் ஃபோன் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, இல்லை யாராவது திருட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போ நான் சொல்ல போகிற செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு 10 அட்டெம்ப்ட் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா, அந்த 10வது அட்டெம்ப்ட்டில் உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸ் அண்ட் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் பண்ணிடும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்குள்ளே போகணும். செட்டிங்குள்ளே போயிட்டு ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணணும். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிடுங்க. கடைசி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அங்கே எரேஸ் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனாக்கா, ஃபேஸ் ஐடி மட்டும் இல்லை, உங்கள் தப்பான பாஸ்வேர்டு போட்டாலும் அது 10 அட்டெம்ப்ட் ஆகிட்டு உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே எரேஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம அடுத்த செட்டிங் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன். ஸோ முதல்ல இந்த ஃபீச்சர் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நிறைய ஆப்பிள் டிவைசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வாட்ச், இல்லை ஐபேட், மேக்புக், அந்த மாதிரி நிறையா டிவைசஸ் இருக்குன்னா நீங்கள் எல்லாமே ஒரு ஐக்ளோடுக்கு தான் சிங்க் பண்ணியிருப்பீங்க. யாராவது உங்கள் ஆப்பிள் ஐடி இல்லைனா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணால் இந்த மற்ற டிவைஸ் எல்லாம் உங்கள் ஐக்ளோடில் சிங்க் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் அப்ரூவ் பண்ணால் தான் உங்களோட டிவைஸில் ஆப்பிள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணணுன்னா, முதல்ல நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி மேலே கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இங்கே நான் ஆன் பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி. பட் இங்கே ஆஃபில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். பட் ஆன் பண்ணிட்ட பிறகு அதை நீங்கள் மறுபடியும் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னாக்கா ஆப்பிள் அவங்களோட ஃபோனை யாரும் ஹேக் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனே கொடுக்கல. எப்போவுமே ஆனில் தான் இருக்கும் அது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களால் ஆஃப் பண்ண முடியாது. பட் அது ஆன் பண்ணுறது தான் நல்லது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அன்வான்ட் கேலண்டர் ஈவெண்ட்ஸ். அதுவும் உங்களோட ஸ்டாக் ஐஃபோன் கேலண்டர் எடுத்திங்கனாக்கா, சில டைம் நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும், என்னென்னமோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் அதில் மார்க் ஆகிருக்கும். ஒரு டேட்டுக்கு கீழே ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் என்ட்ரே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்களா சப்போஸ் நீங்கள் கூகுள் குரோம் நிறைய யூஸ் பண்ணுறீங்கனாக்கா, அது மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேம் மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கனாக்கா, அது ஸ்பேம் மாதிரி கிரியேட் ஆகி அது உங்கள் ஐக்ளோட் அக்கௌண்ட்டில் உங்கள் கேலண்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஈவெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதை இப்போ எப்படி டிலீட் பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் போயிட்டு இந்த கேலண்டர்ன்ற ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. அங்கே போயிட்டு அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஐக்ளவுட், ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. இது 2 அக்கௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரியாத அக்கௌண்ட் இருந்துச்சுனாக்கா, அதை வர இப்படி ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா அது உள்ளே போயிட்டு டிலீட், உங்கள் அக்கௌண்ட் டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் செக்யூரிட்டி ரெக்கமெண்டேஷன். நீங்கள் சஃபாரி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அதில் நிறைய அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கனாக்கா டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸில். அப்போது நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அங்கே சேவ் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சப்போஸ் இதில் சேவ் பாஸ்வேர்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா, அந்த பாஸ்வேர்டு அந்த அக்கௌண்ட் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு கீ செயின்னு ஒரு செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கீ செயின்ன்ற ஒரு ஃபீச்சரில் போய் இதெல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது ஸ்டோர் ஆகிட்ட பிறகு நீங்கள் கீ செயின்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னாக்கா, உங்களோட எந்தெந்த பாஸ்வேர்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா, அதாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணும்போது எந்தெந்த பாஸ்வேர்ட்ஸ் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிருக்குது, அதாவது யாராவது மாற்ற ட்ரை பண்ணிடுறாங்க, இல்லை அவங்களுக்கு உங்கள் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு போச்சுன்னு அதில் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அது எப்படி பார்க்குறதுனா, முதல்ல செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போய்ட்டு பாஸ்வேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் ஐடி ஸ்கேன் ஆகிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரெக்கமெண்டேஷன், இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா சிம்பிள், இப்படின்னாக்கா உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 24 அண்ட் மோர்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 24 வெப்சைட்ஸில் என்னோடய பாஸ்வேர்டு
காம்ப்ரமைஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃபோன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் ஏதோ மெயில் இல்லை மெசேஜ் இல்லை வாட்ஸ்அப் வரும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரிவியூ வரும். ஃபோனில் எப்போவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது மெசேஜ் இல்லை மெயில் வந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிவியூ வரும். அந்த ப்ரிவியூவில் உங்களுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து அது காமிக்கும். என்ன மெசேஜ்ன்றது அவங்க படிச்சுக்கலாம். பாதி மெசேஜ் கிட்ட படிக்கலாம், இல்லை அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாங்கன்றதை படிக்கலாம். பட் இது நீங்கள் ஆஃப் பண்ணணும். பட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லைனாக்கா நீங்கள் அதை மெசேஜ் வரும்போது ஜஸ்ட் வரும் மெசேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். அந்த மெசேஜ்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அது எப்படி பண்ணணும்னா, செட்டிங்ஸ்குள்ளே போங்க, போயிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணணும். ஷோ ப்ரீவியூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நெவர்ன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூவே காட்டாது. உங்கள் லாக் ஸ்க்ரீன்லேயும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கும் போதும் மெசேஜ் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் டிஸ்பிளேவே ஆகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற செட்டிங் வந்து ஃபேஸ் ஐடி ஆக்சஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோன் லாக் ஆகிரும்போது கூட நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோல் சென்டரை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம், சிரி கூட ஆப்ரேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீச்சர் நான் வந்து லாக் ஆகிருந்துச்சுனாக்கா ஃபோன் வந்து அது வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, சிரி இல்லை கண்ட்ரோல் சென்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அது அப்போது செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோடு போங்க. பாஸ்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அலோவ் ஆக்சஸ் வென் லாக்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் டுடேஸ் வியூ, நோட்டிஃபிகேஷன் சென்டர் இதெல்லாம் வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இதெல்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட்டில் வந்து யூஎஸ்பி ஆக்சசரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது டிஃபால்ட்டாகவே ஆஃபில் தான் இருக்கும். அதை ஆஃப்லேயே வச்சுருங்க. அடுத்த செட்டிங் என்னன்னா ஃபைண்ட் மை ஐஃபோன். ஸோ இதுதான் உங்கள் ஃபோனோட ரொம்ப முக்கியமான ஒரு செக்யூரிட்டி செட்டிங். ஸோ உங்கள் ஃபோன் தொலைஞ்சிட்டு இருந்தால் கூட உங்கள் ஃபோனோட கரண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போகணும். போய் ஃபைண்ட் மை ஐஃபோன்னு டைப் பண்ணுங்கள். சர்ச்சில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைண்ட் மை ஐஃபோன் ஆப்ஷன் ஆன் ஆகும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 ஆப்ஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் மை ஐஃபோன், அது வந்து டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் மை நெட்வொர்க், அப்புறம் சென்ட் லாஸ்ட் லொக்கேஷன். இந்த சென்ட் லாஸ்ட் லொக்கேஷன் என்னன்னா, உங்கள் ஃபோன் மறுபடியும் எப்போ ஸ்விட்ச் ஆன் ஆகுதோ அப்போ அந்த டைமுக்கு திருப்பி ஒரு லொக்கேஷன் உங்கள் ஃபோனுக்கு அனுப்போம். ஸோ ஃபைண்ட் மை நெட்வொர்க் என்னன்னா, உங்கள் ஃபோன் வந்து சப்போஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதோட லொக்கேஷன் வந்து அனுப்பினே இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னாக்கா, இந்த லொக்கேஷன் அனுப்பணும்னா வேறு ஏதாவது ஒரு ஐஃபோன் வந்து இந்த ஐஃபோன் கிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஐஃபோனும் உங்கள் ஐஃபோனும் சிங்க் ஆகி உங்களுக்கு வந்து ஐக்ளவுடில் ஜிபிஎஸோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அனுப்பும். ஸோ iOS 14லேருந்து நீங்கள் எந்த ஆப் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் தான் உங்களை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி இப்போ பண்ணுறதுன்னா, முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போகணும். ப்ரைவசின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ராக்கிங்னு பண்ணிங்கன்னா அலோவ் ஆப்ஸ் டு ரிக்வெஸ்ட் டு ட்ராக், இதை வந்து நீங்கள் டாகுல் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே நிறைய ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்க. இதில் ஆப்ஸ் எல்லாம் என் ஃபோனில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் டாகுல் ஆன் பண்ணேன்னா இந்த ஆப்ஸ் வந்து என்ன ட்ராக் பண்ணலாம். அதாவது என்னோட லொக்கேஷன், இல்லை மைக்ரோஃபோன், இல்லைனா என் கான்டாக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இந்த ஆப்ஸ் எதுவுமே உங்களை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ எப்போ ஆப்பிள் ஃபேஸ் ஐடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்தே நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இந்த ஃபேஸ் ஐடியை அவங்க ஆப்குள்ளே இன்டிகிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, வாட்ஸ்அப், டெலிகிராம் இவங்க எல்லாருமே வந்து இப்போது ஃபேஸ் ஐடியை வந்து அவங்க சிஸ்டமில் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கினாக்கா அந்த ஃபேஸ் ஐடியை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யாருமே வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ அதை எப்படி எனேபிள் பண்ணணும்னா, முதல்ல உங்கள் செட்டிங்ஸ் போகணும். போயிட்டு இந்த ஆப்போட எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு போகணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபேஸ் ஐடின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்றதை நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு எப்போல்லாம் வீடியோ போடுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.